வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன பூக்கள்லாம் பூத்துருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடியில் இருக்க பூக்கள்லாம் பார்த்துடலாம். பன்னீர் பட்டன் ரோஸ், இது பேபி பிளான்ட் தான், ஆனால் சூப்பராக அழகாக பூத்துருக்கு, நிறைய பூத்துட்ருக்கு. இந்த செடியும் சீக்கிரமாகவே வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து நாம் பார்க்குறது, நான் ரொம்பவுமே ஆசையாக அடுக்கு சம்மங்கின்னு வாங்கி வச்ச செடி. பட் எனக்கு கிடைச்சது சிங்கிள் பெட்டல் சம்மங்கி தான். நான் ஆசைப்பட்டது ஒன்று, கிடைச்சது ஒன்றா இருந்தாலும் இதுவும் அழகாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரெயின் லில்லி கலெக்ஷனில் ஒயிட் ரெயின் லில்லி தான் பூத்துருக்கு. அது கூடவே இன்னொரு மொட்டு இருக்குது. நம்ம வீட்டு தோட்டத்தில் பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லைனாலும் ரொம்பவுமே அழகாக நமக்கு பூக்கள்லாம் கொடுத்துட்ருக்கிறது இந்த சிவப்பு கோழி கொண்டை தான். மாடியில் தான் வச்சுருக்கேன், ஆனால் அடுத்தடுத்து செடிகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து நமக்கு ரீசெண்டாக கிடச்சது, ஆனால் ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு பூனா அது சைனீஸ் வயலட் தான். எனக்கு வாடாமல்லி கலர் பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அந்த கலரில் இருக்கிறனாலே என்னமோ இது ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் வாடாமல்லி ஃபஸ்ட்டு ஒரு செடி தான் வச்சுருந்தேன். இப்போது தோட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. வருஷம் முழுசும் எனக்கு இந்த பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும். மல்லிகைப்பூ வகைகளில் தனி இடத்த பிடிச்சது தான் இந்த முள்ளரும்பு. ஈவினிங் டைம் தோட்டத்து பக்கம் போனாலே செம்ம வாசனை, அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து எனக்கு ரொம்பவுமே டஃப் கொடுக்குற ஒரு ரோஸ் செடி தான், அது இது மட்டும்தான், ஒயிட் அவலாஞ்சி. மழை நல்லா பெய்யும் போது இந்த ரோஸ் மட்டும் ரொம்பவுமே பெருசாக அழகாக செம்மையாக பூக்கும். ஆனால் வெயில் காலத்தில் மட்டும் என்ன தான் பார்த்து மெயின்டைன் பண்ணாலும் இந்த நோவு விழுந்த மாதிரியே தான் பூக்கும். இப்போது கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்த பூக்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.